நம்மளுடைய உடல்ல வந்து இதயம், மூளை இதெல்லாம் போல நம்மளுடைய நுரையீரலையும் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க. ஸோ வந்து நம்மளுடைய சுவாசத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நுரையீரலை எப்படியெல்லாம் வந்து பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாங்க மக்களே, இந்த ஒரு பதிவில் அதற்கான எல்லா தகவலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தான். ஸோ வந்து இது போன்ற அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கினீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுடைய உடலில் இதயம் ஆகியவற்றையெல்லாம் நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கிறோம் சொல்லுங்கள். ஸோ நிறைய விஷயம், ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடும்ப்பா, நம்ம வந்து இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்து பார்த்து பண்ணுறது இல்லையா? அதே மாதிரி தான் நுரையீரலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், சுவாசத்திற்கும் சரி நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கும் சரி என்ன முக்கியம் சொல்லுங்கள்? தண்ணீர் தான். ஆமாங்க, நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் மிகவும் அவசியம். நம்மளுடைய உடலின் வெளிப்புறத்தை நீரேற்றமாக வைத்திருக்க எப்படி தண்ணீர் உதவுதோ அதே போல் நம்மளுடைய உடலில் உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்க தண்ணீர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், எல்லாருமே வந்து ஒரு பழத்தை விரும்பி சாப்பிடுவீங்க, மாதுளை பழம். ஸோ மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற ஊட்டசக்திகள் மூச்சுக்குழாய் தொடர்பான பிரச்சனை ஆகியவற்றை சரி செய்ய உதவுது. ஸோ குறிப்பாக ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் அலர்ஜி உள்ளவர்கள் மாதுளை பழத்தை எடுத்துக்கொள்வது மிகவுமே நல்லது. நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே வந்து பயன்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரை சந்திக்கவே தேவையில்ல அப்படின்ற ஒரு அவசியம் கூட நமக்கு இருக்காது அப்படின்னு காலங்காலமாக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் கண்டிப்பாக ஆப்பிள். எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். எப்போ பாரு நம்ம வந்து ஒரு பழம் வாங்கிட்டு வா அப்படின்னாலே ஆப்பிள் தான் வாங்கிட்டு போவோம். ஸோ இதில் நார் சத்து அதிகம். அதே சமயம் மிக மிக குறைந்த கலோரியும் அதிக நார் சத்தும் கொண்ட ஒரு பழம் கூட ஆப்பிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினமும் ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லுங்க, நம்மளுடைய உணவில் மசாலாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன சொல்லுங்க? இஞ்சியும் பூண்டும் தான். ஸோ காலகாலமாக பயன்படுத்திட்டு வரோம். இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நுரையீரலை தேங்கி இருக்கக்கூடிய இறுகிய நாள்பட்ட நெஞ்சு சளியை கரைத்து நமக்கு வந்து உடனே வெளியேற்றுது. எப்படி சொல்லுங்கள்? நம்ம வந்து ரொம்ப ஈரமாயிட்டாலோ சளி பிடிச்சிட்டாலோ இஞ்சி டீ போட்டு குடிங்கப்பா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரலுக்கும் வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சள். ஸோ மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல் பண்புகள், ஆன்டி வைரஸ் பண்புகள் இதெல்லாம் வந்து அதிகமாக கொண்டிருக்கு. அதோடு மஞ்சளை இருக்கக்கூடிய குர்குமின் ஆகியவை நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சளி போன்ற மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது நீராவி பிடிக்கிறதெல்லாம், அதுவும் மஞ்சள் போட்டு நீராவி பிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த விஷயம், மஞ்சள் அப்படின்றவுனே மஞ்சள் பூசணியை நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ மஞ்சள் பூசணிக்காயில் கேரட்டை போலவே அதிக அளவிலான பீட்டா கரோட்டின், லூட்டின் போன்ற நுண்ணோட்ட சக்திகள் அடங்கியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பூசணிக்காயில் நிறையவே உண்மைகள் பொதிஞ்சிருக்காங்க. ஸோ வந்து பூசணிக்காய் விதை இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூண்டு பற்றி நம்ம முன்னாடியே வந்து நிறைய தெரிஞ்சிருப்போம். இதில் அல்லிசின் அப்படின்ற ஒன்று இருக்குது. நம்மளுடைய நுரையீரலேருந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலுக்குமே இது ஆரோக்கியத்தை மட்டும்தான் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேப்சிகம், ஸோ அதுலேயுமே வந்து நிறைய வந்து வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளாக இருக்கிறதுனால நம்மளுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். ஸோ நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தினம்தோறும் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறதுனாலையும் அது தனியாக நீங்கள் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்கும். ஸோ இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்?
மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.